வாலிப பருவத்தை அடைகிறார். பொழுதொரு வண்ணம் நாடத்திடகாங்கே. கும்பராஜன் தன்னுடைய மகனுக்கு அந்த ஜனபாலகனாகிய மல்லிநாதர் இப்பொழுது திருவீதி உலா போய் கொண்டிருக்கிறார். வேளரான் கும்பராஜனும் அதற்காம் வேண்டிய ஏற்றுமோர் நாளில் மீளியினானும் மின்னெழில் தேரில் மிதிலையன் மருகுலா போந்த மல்லிநாதனின் சீரோங்கு கல்யாணமே. ஸ்ரீ கும்பராஜனின் ஸ்ரீ மல்லிநாதனின் சீரோங்கு கல்யாணமே. தெருக்கள் எல்லாம் பாட மாளிகையினுடைய அழகுகளை எல்லாம் பந்தல்களை எல்லாம் பார்க்கின்றார். அவர் தன்னுடைய மனத்திற்காக தன்னுடைய திருமணத்திற்காக இந்த நகரமே விழா பூண்டு இருக்கிறது என்ற ஒரு பூரிப்பிலே அவர் போய் கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஸ்ரீ கும்பராஜனின் ஸ்ரீ மல்லிநாதனின் சீரோங்கு கல்யாணமே. திருமகள் கலைமகள் என இருமங்கையர் மனம் கொள்ளும் வைபோகமே. மனம் கொள்ளும் வைபோகமே. எப்பொழுது இவர்களுக்கு இதுதான் வேலை. யார் தீர்த்தங்கர நாம கர்மத்தோடு நாட்டில் உலகத்தில் பிறக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுது துறவிற்கு போக போகிறார்கள் என்பதை எல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டு அப்பொழுது இந்த மல்லிநாதருக்கு அந்த துறவு எண்ணம் வந்து விட்டது என்று அறிந்தவுடனே 5வது கற்பத்து பிரம்ம நாயகனே திருமகனே ஆனந்தமாகிய பவமென்னும் அலைகடலேறிட துணை புரிவாய். அலைகடலேறிட துணை புரிவாய். அலைகடலேறிய துணை புரிவாய். பகவானே, நீ தீர்த்தங்கரனாவன் அல்மனையினாலே இந்த தீர்த்தங்கரனாக பிறந்திருக்கிறாய். உன்னுடைய வரவை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உயிர்கள் எல்லாம் புறப்படுவாய். ஆனந்தமாகிய பவமென்னும் அலைகடலேறிட துணை புரிவாய். அலைகடலேறிட துணை புரிவாய். அடுத்ததாக ஆதித்தன் வருகிறார். யார் ஆதித்தன்? இப்படி வந்துடும். இப்படி வந்து பகவானை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு அபிநயம் பண்ணுங்க. கும்பனின் புதல்வா மல்லி